தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களின் பார்வையில் யார், ஆண்களின் பார்வையில் பெண்கள் யார்? பெண்களின் பார்வையில் ஆண்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்கள். ஆண்கள்னால் யாருன்னா பெரியவர்கள். அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தை கூட பெண்களின் பார்வையில் ஆண்கள் பெரியவர்கள் தான். இப்போ பிறந்திருப்பான் பாருங்கள் ஒரு பையன், ஆம்பளை பையன், அவனையே பார்க்கும்போது பெண்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா பெரியவர்களாக பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்களின் பார்வையில் பெண்கள் யார்? குழந்தைகள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் குழந்தைகளாக தான் ஆண்கள் பார்க்கணும். ஒரு 5 வயசு பையனுக்கு கூட ஒரு 100 வயசு ஆயா ஒரு குழந்தையாக தான் தெரியணும். தன்னுடைய அம்மா தனக்கு ஒரு குழந்தையாக தான் தெரியணும். ஒரு ஆணுக்கு தனது அம்மா ஒரு குழந்தை, தனது பாட்டி கூட ஒரு குழந்தையாக தான் தெரியும். ஆனால் ஒரு பாட்டிக்கு தனது பேரனை பார்க்கும்போது அவன் தன்னை விட பெரியவர் அப்படின்னு தெரியணும். அதுதான் சரியான, அப்படி தெரிஞ்சால் அது சரியான புரிதல். அது நான் சும்மா சொல்லலை, அது அப்படி தான் தெரியணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் அப்படித்தான் பார்க்கணும் ஆண்களை. ஏன்னா ஆண்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. அப்படி தான் பெண்கள் பார்க்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். இது ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு செயல்பாடு தான், இயற்கைக்கு முரணான ஒரு அணுகுமுறை தான். ஆனால் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, இயந்திர அறிவியல் உலகம் அழிந்த பிறகு இயந்திரங்களே இல்லாத உலகம், மின்சாரமே இல்லாத ஒரு உலகம், அங்கே இன்னும் 2040 பிறகு வரப்போகுது. அந்த உலகத்தில் பெண்கள் பெரியவர்கள், ஆண்கள் குழந்தைகள். ஏன்னா அந்த உலகத்தை உருவாக்க போகிறது யாருன்னா பெண்கள் தான். பெண்களின் தலைமையின் கீழ் ஆண்கள் உருவாக்குவார்கள் அந்த உலகத்தில். அதனால் அந்த உலகத்தில் ஒரு தொழிலுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. விவசாயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது. எல்லாருமே விவசாயத்தை மென்மையாக தான் பண்ணுவாங்க. விவசாயமாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலையும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு என்ன காரணம்னா கருவிகள் தான் காரணம். அதற்கான கருவிகள், உலோகங்களால் ஆன கருவிகள் தான் காரணம். இப்போ விவசாயத்தில் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா மண்வெட்டி, கடப்பாரை, கத்தி, அருவாள், இந்த மாதிரியான விவசாய கருவிகள் இருக்குல்ல, உலோகங்களால் ஆன விவசாய கருவிகள் தான் அதில் கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு காரணம். ஆண்கள் மேலோங்குவதற்கு அதுதான் காரணம். கருவிகளை இயக்குவதில், இயந்திரங்களை இயக்குவதில் பெண்களை விட ஆண்கள் மேலோங்கி விட்டார்கள். ஒரு பஸ் ஓட்டுறது அதெல்லாம் இயந்திரம் தானே. கார் ஓட்டுறது, லாரி ஓட்டுறது, இதெல்லாம் தொழில். இதில் ஆண்கள் உயர்ந்து போகிறதுக்கான இந்த இயந்திரங்களை இயக்குவதில் ஆண்கள் பெண்களை விட திறமையானவர்களாக மாறிவிட்டார்கள். இயந்திரங்களை இயக்கி அதை பயன்படுத்தி இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கி விட்டார்கள் ஆண்கள். அதனால் இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் பெண்களை விட பெரியவர்களாக ஆனார்கள். ஆண்களின் பார்வைக்கு பெண்கள் குழந்தைகளாக தெரிந்தார்கள். பெண்களின் பார்வைக்கு ஆண்கள் அனைவரும் பெரியவர்களாக தெரிகிறார்கள். இது இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, உலோகங்களின் பயன்பாடு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்தி, அரிவாள், ஈட்டி, இது நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல, இது தான் அங்கே பயன்படும். அங்கே நீங்கள் கத்தி, அரிவாளெல்லாம் உற்பத்தி யாரும் செய்ய மாட்டாங்க, மண்வெட்டி யாரும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. இங்கே நாம் எடுத்து வச்சுக்கிறத பத்திரமா எவ்வளோ காலத்துக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அவ்வளோ காலத்துக்கு தான் நம்மக்கிட்ட கத்தி, அரிவாள், ஈட்டி, மண்வெட்டி, களவாரிலாம் நம்ம கையில் இருக்கும். அதுக்கு பிறகு அதை நம்ம பாதுகாக்கலை, தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உலோகங்களின் பயன்பாடே மனித வாழ்க்கையில் இருக்காது. உலோகங்களின் பயன்பாடே எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து தான் ஆண் மேலோங்க ஆரம்பித்தான். நீங்கள் உலோகங்களே உங்கள் கையில் இல்லை அப்படின்னா, மக்கள் மென்மையாக தான் வாழ்வாங்க. ஆண்கள் ஒரு மேலோங்கிய நிலைக்கெல்லாம், ஒரு மிகவும் மேலோங்கிய நிலைக்கு அவங்க போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்கள் கொஞ்சம் உடல் அளவில் வலிமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் திறமையாக இருப்பாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடும்ப அமைப்பிற்கு பெண்கள் தலைவர்களாக இருப்பாங்க, ஆட்சி செய்வாங்க. குடும்ப அமைப்பை ஆட்சி செய்வாங்க. அப்புறம் தொழில் அவங்களுக்குன்னு தனியாக நல்லா இருக்குது. குடும்ப அமைப்பு, நிலம் எல்லாம்
ஒரு குடும்ப அமைப்பிற்கு என்ன ஊர் நிர்வாகம் வந்து என்ன நிலத்தை கொடுத்துருவாங்க, 32 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. அந்த நிலத்தில் வந்து ஆண்கள் விவசாயம் செய்வாங்க. பெண்களின் பொறுப்பில் உள்ள ஒரு குடும்பத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்டு பெண்களின் பொறுப்பில் உள்ள நிலத்தில் வந்து ஆண்கள் வந்து அவங்களுக்குன்னு அவர்களுக்கு தேவையான நிலத்தை வாங்கி கொண்டு விவசாயம் செய்வார்கள். அப்புறம் வந்து திருமணம் ஆனவுடனே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஊர் நிர்வாகத்தின் ஆட்சி பொறுப்பு பெண்களிடம் இருக்கும். ஒரு தெரு நிர்வாகத்தின் ஆட்சி பொறுப்பு, தலைமை பொறுப்பு பெண்களிடம் இருக்கும். இப்படி ஆண்கள் வந்து பலவீனப்படுத்தப்படுவார்கள், தனிமைப்படுத்தப்படுவார்கள். இதன் மூலம் பெண்கள் அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக காட்டப்படுவார்கள். இப்போ வந்து பெண் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் மனித வாழ்க்கையில் அப்படின்னா ஆணை வந்து பலவீனப்படுத்தணும். அப்போ தான் வந்து பெண் வந்து எப்படி பலவீனப்படுத்துறது? பெண் வந்து வலிமையானவளாக இருக்கணும் அப்படின்னா ஆணை வந்து வலிமை குறைந்தவனாக மாற்றணும். எப்படி? திருமணம் ஆன பிறகு பெண் வந்து என்ன பண்ணணுன்னா கணவன் வீட்டுக்கு போகக்கூடாது. கணவன் வீட்டுக்கு போகும்போது பெண் வந்து வலிமை குறைந்தவளாக மாறுகிறாள். கணவன் வீட்டில் போய் வாழ்கிறதுங்கிறது வந்து தற்போதுள்ள நடைமுறை, இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. கணவன் வந்து மனைவி வீட்டுக்கு போய் வாழ மாட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண் வந்து தனது பிறந்த வீட்டில் தான் திருமணத்திற்கு பிறகு இருப்பாள். கணவன் வந்து திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியின் கூட்டு குடும்பத்திற்கு போயிடணும். அங்கே வந்து அந்த குடும்பத்திற்குன்று ஊர் நிர்வாகம் வந்து நிலங்கள் கொடுத்து வச்சுருக்கோம், விவசாய நிலங்கள். 32 ஏக்கர் விவசாய நிலம். அதில் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை இவன் வாங்கி இவன் வேலை செய்கிறான். அது பெண்ணின் பொறுப்பில் அந்த நிர்வாகம் கொடுத்துருக்கோம். அந்த வீட்டில் உள்ள பெண்களுடைய பொறுப்பில் அந்த வீட்டுக்கு மொத்தம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு ஏன்னா மொத்தம் 32 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு 2 ஏக்கர் நிலம் வந்து இவன் வாங்கி விவசாயம் பண்ணுவான். அவன் வந்து அவனுடைய பிறந்த வீட்டிலேருந்து திருமணத்துக்கு பிறகு அவன் மனைவி வீட்டுக்கு போகிறதுனால அவன் பலவீனப்படுத்தப்படுவான். இதன் மூலம் பலவீனப்படுத்தப்படுவான். இப்போ வந்து மனைவி வந்து கணவன் வீட்டுக்கு போனோன்னா மனைவி பலவீனமாயிடுவாள். ஏன்னா நம்ம அது ஒரு இன்னொருத்தரோட வீடு தானே. பிறந்த வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் தைரியமாக இருப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போனால் அவங்க பலவீனப்படுத்தப்படுவாங்க. அப்போ கணவனை பலவீனப்படுத்தணும், ஆண்களை பலவீனப்படுத்தணும். அப்போ தான் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்களாக வலிமையானவர்களாக மாறுவார்கள். பெண்கள் வந்து பெரியவர்களாக மாறுவார்கள். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் எப்படி பெரியவர்களாக பெண்களின் பார்வைக்கு காட்சி தர்றாங்கனாக்கா, கல்யாணத்துக்கு பிறகு வந்து மனைவி வீட்டுக்கு போக மாட்டான். தனி கொடுத்தவன வேணால் போவாங்களே தவிர மனைவி வீட்டுக்கு போக மாட்டான். பிறந்த வீட்டிலே இருப்பான், இல்லைன்னா தனி கொடுத்துன்னு போவாங்க. அப்போது கணவனுக்காக தனது பிறந்த விட்டு வெளியே வருகிறாள் அந்த பெண். அப்போ அதன் மூலம் வெளியே வந்து அந்த கணவனின் பிறந்த வீட்டில் போய் மாமனாரோட குடும்பம் நடத்தும்போது அந்த மனைவி வந்து பலவீனப்படுத்தப்படுவாள். அதனால வந்து ஆண் வந்து பெரியவனாகவும் ஆணின் பார்வைக்கு பெண் வந்து குழந்தையாகவும் தெரியும். அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள், வலிமையானவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போன்று அங்கு விதிமுறை மாற்றப்படுகிறது. இப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக அங்கு மாறிவிடுகிறார்கள். எப்படி? ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்திற்கு 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டுவிடும். ஒரு ஆண் வந்து தனது திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியின் கூட்டு குடும்பத்துக்கு போனோடனே அந்த கூட்டு குடும்பத்திற்கென அந்த கூட்டு குடும்பத்தை நிர்வகிக்கின்ற தலைமை ஆட்சி செய்கின்ற பெண்களின் பொறுப்பில் வந்து அந்த ஊர் நிர்வாகம் 32 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கோம். அந்த 32 ஏக்கர்லேருந்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வந்து இப்போ இந்த ஆண் வந்து தனது மனைவியின் வீட்டில் வாழ போனால அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா அங்கே வந்து ஆண்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக அங்கே உள்ள பெண்கள் இருக்கிறார்கள். அதன் மூலமும் ஆண் வந்து தனது ஆதிக்கத்தை இழந்து பெண்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளே போகிறான். பெண்கள் அங்கே ஆதிக்கம் செலுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம். அப்புறம் குடும்ப அமைப்பின் தலைவியாக பெண் தான் இருப்பாங்க. அப்புறம் ஊர் நிர்வாகத்தின் தெரு நிர்வாகத்தின் தலைவியாகவும் பெண்கள் தான் இருப்பாங்க. ஆக ஆட்சி பொறுப்பு வந்து பெண்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் ஆண் வந்து கல்யாணத்துக்கு பிறகு மனைவி வீட்டுக்கு போய் வாழ்கிறான். இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து ஆண்களை பலவீனப்படுத்துது. அதன் மூலம் ஆண் வந்து என்ன பண்ணுறான், பெண்களுக்கு பணிஞ்சு போகிறான்.
ஆண்களை பலவீனப்படுத்தணும். அப்போ தான் அவன் பெண்ணுக்கு பணிஞ்சு போவான். ஆண்களை பலவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கக்கூடாது. அவன் மனைவி வீட்டில் போய் குடும்பம் நடத்துக்காக போனால் கூட அதை காரணம் காட்டி ஆண்களை அவமானப்படுத்துவதோ இழிவுபடுத்தினாலோ அவன் என்ன பண்ணிடுவான்னாக்கா அங்கேருந்து ஈஸியாக வெளியேறி தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போயிடுவான். அந்த பயம் ஒரு பெண்ணுக்கு எப்போதும் இருக்கணும். அவனை அவமதித்தாலோ தனது வீட்டிற்கு வாழ வந்த தனது கணவனை அவமதித்தாலோ இழிவுபடுத்தினாலோ அவன் கோபத்தில் என்ன பண்ணுவான், அவன் பிறந்த வீட்டுக்கு போயிடுவான். அவன் அப்படி போகிறவனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதலால் அவன் விருப்பத்துடன் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவன் விருப்பப்பட்டால் மட்டும்தான் இங்கே இருப்பான், தன்னோடு வாழ்க்கை நடத்துவான். அவனை அவமதித்தால் அவன் தன்னை விட்டு பிரிந்து அவன் பிறந்த வீட்டுக்கு போயிடுவான். அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படிங்கிற அந்த பயம் அந்த மனைவிக்கு இருக்கும். அதனால் தனது கணவனை மரியாதை, அதாவது அவனை அவமானப்படுத்தாமல் பார்த்துக்குவாள். அதே நேரத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்ணின் ஆதிக்கம்தான் அங்கே இருக்கும். எல்லா வகையிலையும் இப்போ ஆண் பலவீனப்படுத்தப்பட்டிருப்பான். அங்கே ஒரு ஆண் தனது மனைவியை வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது, வாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது. ஒரு கணவன் தனது மனைவி வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். அங்கே ஒரு மனைவி தனது கணவனை வாடா போடான்னு தான் கூப்பிடுவாள். வா போ பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஏன்னா அங்கே பெண் வலிமையானவர்களாக இருக்கிறாள். ஆண் தனிமைப்படுத்தப்படுகிறான், பலவீனப்படுத்தப்படுகிறான். அந்த பலவீனமும் தனிமையும் ஆணுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண் பலமாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணை விட பலமானவளாக அவன் தன்னை உணர்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுவே ஆணுக்கு பெரிய தலைவலியாக போயிடும். பெரிய பெரிய சிரமம், வாழ்வதே மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும். அவன் எப்போ சுதந்திரமாக இருப்பான், எப்போ ஆணின் வாழ்க்கை எப்போ ஈஸியாக இருக்கும்னாக்கா அவன் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அவன் பலவீனப்படுத்தப்பட வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு ஆணின் பொறுப்பில் தான் இந்த உலகமே இருக்குது. இயந்திர அறிவியல் உலகமே ஆண்களின் பொறுப்பில் தான் இருக்குது. அது காரணம் என்ன, பெண்களை விட தன்னை வலிமையானவனாக காட்ட முயற்சித்தான். அப்படியா, உடனே பெண்கள் பார்த்தாங்க, ஆமாப்பா நீ தான் வலிமையானவன், இந்தா அப்படி உன் தோல்லே இந்த உலகத்தையே உன் கையில் கொடுக்குறோம், இயந்திர அறிவியல் உலகத்தை உன் தோளில் நாங்கள் வச்சிட்டோம்மா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களின் கையில் இந்த உலகத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்களுக்கு பெரிய தலைவலி, கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இந்த 2040 வரைக்கும் எந்த பேரழிவுகளும் இல்லாமல் இந்த 2040 கடந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுனாக்கா மனித வாழ்க்கையின் பொறுப்பை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆண்கள். ஏன்னா ஒரு பொறுப்புன்னு வரும்போது அதை சுமக்கணும், அதை பாதுகாக்கணும், அதை பொறுப்பை நிர்வகிக்கணும். நிறைய தலைவலி, ஒரு பொறுப்பை ஏற்றுக்கும்போது நிறைய தலைவலி. அந்த தலைவலியிலேருந்து அந்த சுமையிலேருந்து ஆண்கள் விடுபட ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அதிலேருந்து தப்பிக்க முடியாது. பெண்கள்கிட்டலாம் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போக முடியாது. பெண்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகை நிர்வகிக்க முடியாது. இது அந்தளவு கடினமானது. இதை தாங்குகின்ற பொறுப்பு ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இதை ரொம்ப நாளைக்கு இந்த சுமையை தாங்கவும் முடியல, தாங்காமல் இருக்கவும் முடியல. ஆண்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குது. எப்படா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, எப்படா இந்த 2040 வரும், எப்படா இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரும். இந்த இயந்திர அறிவியல் உலகை பத்திரமாக கடந்துட்டாலே போதும். எந்த பேரழிவும் ஏற்படாமல் இந்த அணு உலைகளெல்லாம் பத்திரமாக மூடிட்டு, அணு ஆயுதங்களெல்லாம் செயலிழக்க வச்சுட்டு பத்திரமாக இந்த 2040 கடந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டோன்னாக்கா மனித வாழ்க்கையை பெண்கள் கையில் ஒப்படைச்சிட்டு ஆண்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த சுமைகளால் தான் ஆண்கள் பெரியவர்களாக மாறி போகிறார்கள். சுமைகளை யார் தாங்குகிறாங்களோ அவங்க தான் பெரியவர்கள். யார் இந்த வாழ்க்கை சுமையை தாங்குகிறார்களோ, இப்போ ஆண்களுக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போ இந்தியான்னு இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட பாதுகாப்பு யார் மேலே இருக்குது, ஆண்கள் மேலே தான் இருக்குது. இப்போ நம்மளாம் நிம்மதியாக தூங்குறோன்னா அதுக்கு இந்த இராணுவ வீரர்கள் தான் காரணம். இராணுவ வீரர்களாக இருப்பதற்கு ஆண்கள் தான் தகுதியானவர்கள். இன்றைக்கி அவங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு உயிரை பணயமாக வச்சு அந்த எல்லையில் பாதுகாப்பாக இருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி நிம்மதியாக தூங்குகிறோம்.
ஆக எந்த ஒரு நாட்டின் மக்களின் அமைதிக்கும் அந்த நாட்டு அந்த நாட்டு இராணுவ வீரர்கள் தான் காரணம். உலகத்தில் எந்த ஒரு நாடு அமைதியாக இருக்கனாலும் அந்த நாட்டில் உள்ள இராணுவ வீரர்கள் தான் அந்த நாட்டு மக்களின் அமைதி காரணம். அந்த இராணுவ வீரர்களாக யார் இருக்கிறார்கள்? ஆண்கள் தான் பெரும்பாலும் இருப்பார்கள். பெண்கள் பேருக்கு இருப்பாங்க. எங்களாலும் இந்த துப்பாக்கி பிடிச்சி சுட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக ஒரு கண்காட்சி பொருளாக சும்மா பேருக்கு தான் பெண்களை வச்சுருப்பாங்க. எந்த ஒரு தொழில்துறையிலையும் பெண்கள் வந்து சில தொழில்துறையில் பேருக்காக தான் வச்சுருப்பாங்க. எல்லா தொழிலையும் சொல்ல, சில கடினமான தொழில்களில் ஆண்கள் மட்டுமே செய்ய முடியும் இந்த வேலைகளை அப்படிங்கிற நடைமுறை கொண்ட தொழில்களில் பேருக்கு தான் பெண்களையும் வச்சுருப்பாங்க. பெண்களாலும் இதை செய்ய முடியும், பெண்கள் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த தொழிலை நம்மளாலும் செய்ய முடியுமா அப்படின்னு செஞ்சு பார்க்குறதுக்காக முயற்சி செய்வாங்க. அது மாதிரி இராணுவத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்னன்னாக்கா, சும்மா பேருக்கு பெண்களை நம்பி இராணுவம் இல்லை. ஆக பெண்கள் மீது நம்பிக்கை வச்சு மக்கள் வந்து அமைதியாக இல்லை. இராணுவ வீரர்களாக ஆண்கள் இருக்கிறார், அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் நாம் இப்போது அமைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அமைதிக்கு காரணம், உலகில் உள்ள நாட்டு மக்களின் அமைதிக்கு காரணம் இராணுவ வீரர்களாக உள்ள ஆண்கள் தான் காரணம். அதனால் அதே நேரத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே வந்து போர் புரிய மாட்டாங்களா? அங்கே வந்து சண்டை போட மாட்டாங்களா? அப்போல்லாம் ஆண்கள் தேவையில்லையா? தேவையில்லை. அங்கே வந்து போர் நடக்காது. அங்கே வந்து மனித உயிர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா மூளையின் செயல்பாடு அப்படி தான் மாற்றப்படுகிறது. அதனால தான் அவர் 2040 ஏன் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குதுன்னா, மனித உயிர்களின் திறமைகளே எளிமையானதாக மாறிவிடுகிறது. மனித உயிர்களால் நீங்கள் எவ்வளோ தான் தலைகளை நின்னாலும் உங்களை நீங்கள் வந்து ஒரு திறமையானவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளும். திறமைக்கு என்ன காரணம்? ஒருத்தரோட திறமை அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? பயிற்சி தான் காரணம். பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் தான் பள்ளி, கல்லூரி. இன்றைக்கி வந்து ஒருத்தர் மருத்துவராகவோ இதெல்லாம் திறமை அதிகரிக்குது. ஒருத்தரோட திறமையை வந்து பெருக்குகிற வேலை இதெல்லாம். ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய திறமையை பல மடங்காக பெருக்குவதற்கு என்ன காரணம்? பயிற்சி தான் காரணம். திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப செஞ்சு இப்போ ஒருத்தர் நல்லா விளையாடுறார் கிரிக்கெட்டில், நாள் முழுதும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறார். அதனால் அவருக்கு அவருடைய விளையாட்டில் திறமையானவராக இருக்கிறார். ஒருத்தர் டான்ஸ் சூப்பராக ஆடுறாரு, நாள் முழுதும் அவரோட வேலையே டான்ஸ் ஆடுறது தான். அதான் பயிற்சி, திரும்ப செய்கிறது. ஆனால் அது வந்து நாள் முழுதும் டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு இயல்பான பழக்கமா? கிடையாது. அது இயற்கைக்கு முரணான பழக்கம். அப்படி தான் வந்து நம்முடைய திறமை அதிகமாகுது. இன்னொரு காரணம், நம்முடைய திறமை அதிகமாகுவதற்கு காரணம் வந்து உப்பு கலந்து உணவை சமைத்து உண்பதால் உடலுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்குது. மனித உயிர்கள் வலிமையானவர்களாக இருப்பதற்கு இந்த உப்பும் ஒரு காரணம். நீங்கள் உப்பு சேர்க்காம பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய திறமையை வந்து அதிகரிக்காது. நீங்கள் எளிமையானவர்களாக மாறிவிடுவீர்கள். நீ உப்பே சேர்க்கலை, உப்பு சேர்க்காமல் நீங்கள் உணவை சமைச்சே சாப்பிட முடியாது. உப்பு சேர்த்து உணவை சமைச்சு சாப்பிட்றோம்ல, அந்த சமையல் உணவை சாப்பிடும்போது உடம்பில் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது. உடலில் அளவுக்கு அதிகமான இப்போ பச்சையாக நீங்கள் அதுக்காக அரிசியில் பச்சையாக இருக்குது, அதை நீங்கள் வந்து சமைக்கவே இல்லை, அதில் போய் உப்பு கலந்து சாப்பிடவும் முடியாது. அது நல்லா இருக்குது. அதை சமைச்சி அதில் உள்ள இயற்கையான சுவையை எடுத்து வேக வச்சு அவிச்சு அதில் உள்ள இயற்கையான சுவையை நீக்கிவிட்டு அதில் வந்து மசாலாலாம் சேர்த்து உப்பை கலந்து அதற்கு ஒரு செயற்கையான சுவையை கொடுக்கும்போது அந்த செயற்கையான சுவை என்ன பண்ணுதுனாக்கா உடம்புக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்குது. அதனால்தான் மனித உயிர்கள் இவ்வளோ வலிமையாக இருக்கிறதுக்கு, வலிமையான செயல்களை விண்வெளிக்கு போகிறாங்க, இந்த அளவுக்கு பெரிய சிகரத்தில் ஏறுறாங்க, கப்பலை இயக்குகிறார்கள், மிகப்பெரிய காங்கிரீட் கட்டடங்களை கட்டுகிறார்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகளை சாப்பிடுவது தான் காரணம். நீங்கள் உப்பு சேர்த்துக்காமல் உணவுகளை சமைச்சு சாப்பிட முடியாது. உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கே உப்பு தான் காரணம். உப்பு இல்லைன்னா உணவை சமைச்சே சாப்பிட மாட்டோம். ஆக உப்பு தான் வந்து மனித உயிர்களின் அளவுக்கு அதிகமான வலிமைக்கு ஒரு காரணம்.
இயற்கையோடு இணைந்த அப்போ வந்து உப்பு ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு காரணம், இந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, மனசில் ஓடுற எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள், அது வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது, இடைவெளியே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல, அதுதான் மிக மிக அடிப்படையான காரணம். அது வந்து இடைவிடாமல் இயங்கிக்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது அப்படி ஒரு இயக்கம் தான் மனித உயிரிகளின் அளவுக்கு அதிகம். இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறாங்க, மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டுறாங்க, மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுறாங்க, கப்பலை இயக்குகிறார்கள், கடினமான வேலைகளை செய்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டான்ஸரு, அவருடைய திறமை அதிகமாக இருக்குது, மருத்துவர், விஞ்ஞானி, இப்படி மனித உயிர்கள் வந்து மிக திறமையானவர்களாக மாறுவதற்கு இந்த மனதில் வந்து தொடர்ச்சியாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குதுல்ல, எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஓய்வே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அது நிறுத்த முடியாதான்னு சொல்லிட்டு தான் தியானம் பண்ணுறாங்க. தியானத்தின் போது நிறுத்தப்படுகிறது. அது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. தியானத்திலேருந்து விடுபட்டோன்னே திரும்பவும் ஓட ஆரம்பிச்சிருது. அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த தொடர்ச்சியான இடைவிடாமல் அது உழைச்சிக்கிட்டே இருக்குல்ல, அது ஒரு உழைப்பு, மூளையின் உழைப்பு. அது ஒரு மனசு என்கிறது என்னென்னாக்கா மூளையின் செயல்பாடு தான் மனசு. மூளையின் நோய் வழி செயல்பாடு. மூளையில் நோய் இப்போ உடம்பு ஃபுல்லாகவே மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாம் வந்து நோய் வந்து மூளையில் மட்டும் கிடையாது, மூளையின் செயல்பாடு தான் மனம்னு நிறைய பேத்துக்கு தெரியும். அப்போ மனம் என்பது வந்து மூளையில் மட்டும்தான். மனம் என்பது ஒரு நோய். அப்போ மனம் என்பது மூளையின் செயல்பாடுன்னு வேறு நம்ம சொல்கிறோம். மனம் என்பது வெவ்வேறு வகையில் ஒவ்வொரு உறுப்புக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும். அது வந்து மூளையில் வந்து வெளிப்படும் போது அதன் செயல்பாடுகளில் அது அப்படி வெளிப்படுது. மனம் என்பது நம்ம உடம்புல காலால் மனம் என்பது நோய். அது நம்ம காலில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, கையில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு, உடம்பு முழுக்க பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மூளையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. மூளையில் அதனுடைய பாதிப்பு வந்து எண்ணங்களாக, கனவுகளாக வெளிப்படுகிறது. ஏன்னா மூளையின் செயல்பாடு அப்படிப்பட்டது தான். அதனால் அதோட பாதிப்பு, மனம் எனும் நோயின் பாதிப்பு வந்து மூளையில் வந்து வேறு மாதிரியாக வெளிப்படுது, எண்ணங்களாக, கனவுகளாக. சரி, உடம்புல பாதிப்பு கையில் பாதிச்சிருக்கு அப்படின்னா கையில் எப்படி வெளிப்படும்? காலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உடம்பு முழுக்கவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்மளால் இன்றைக்கி வந்து குளிரை தாங்க முடியல, இயற்கையின் குளிரை தாங்க முடியல, கொடும் வெயிலை தாங்க முடியல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மனம் எனும் நோய் தான் காரணம். எதிர்பார்த்தல் நோய் ஏன் நம்மளை வந்து பற்றி கொள்கிறது? நமக்கு ஏன் நிம்மதியாக போர்வை போத்துனா தான் நிம்மதியாக தூக்கம் வருது. ஒரு குளிர்காலங்களெல்லாம் போர்வையை போத்துனா தான் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். பிற உயிரினங்கள் போர்வை இல்லாமல் எப்படி அந்த குளிரெல்லாம் தாங்குது? அவைகளுக்கு மனம் எனும் நோய் கிடையாது. நமக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நம்மளால் இயற்கையோட அந்த தட்பவெட்ப நிலைகளை எதிர்கொள்ள முடியல, தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லாமல் போச்சு. இன்றைக்கி உடம்பு மாற்றம், நம்ம இந்த நிமிர்ந்து நடக்கிறோம், இதெல்லாம் மனம் எனும் நோயால் ஏற்பட்ட மாற்றம். உடம்பு முழுக்க பாதிச்சிருக்கீங்களா? அதோட வெளிப்பாடு இப்போ என்ன? உடம்புல என்ன வெளிப்படுது? இன்றைக்கி நம்ம நிமிர்ந்து நடக்கிறோம். இந்த மனித உருவமே குரங்குலேருந்து தான் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம மனித உருவமாக நிமிர்ந்து நடக்கிறோம். அந்த உருவ மாற்றம் எப்படி ஏற்பட்டது? மனம் எனும் நோய் தான் அந்த உருவ மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆக மனித உயிர்களின் திறமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, மூளையின் செயல்பாடு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா, இடைவிடாமல். எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள், இதெல்லாம் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல. இது வந்து ஒரு மனசு வந்து உழைச்சிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து குழப்பங்கள் நிறைந்த உழைப்பு. மனசில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்திலேருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வரோம். முதல்ல வந்து பூமி உருண்டையா தட்டையா அப்படின்னு ஒரு குழப்பம்லாம் இருந்துச்சு. அப்புறம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சோம். இப்படி நிறைய குழப்பங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு வரோம். ஒரு குழப்பத்தோடையே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. குழப்பத்தோடையே ஓடும்போது அது இன்னும் வேகமாக ஓடும். கோபம் அதிகரிக்கும். ஏன்னா குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு விடையை கண்டுபிடிக்க முடியாத குழப்பம். அப்போ கோபம் வரும். இதுக்கு என்ன தான் பதில்? இது பூமி உருண்டையா, எப்படி வாழணும், குழப்பமாக இருக்குது. அப்போ கோபம் வரும், சண்டைகள் வரும், பிரச்சனைகள் அதிகமாகும். குழப்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் அதிகமாகும், சண்டைகள் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். அந்த கோபம்தான் அந்த மனித திறமைகள் அதிகமாகுவதற்கு காரணம். ஏன்னா மனித உயிர்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. எங்கே போகிறோன்னு தெரியாமலே போயிட்டுருக்காங்க. இது எங்கே போய் இந்த பாதை முடிய போகுதுன்னு தெரில. நம்ம விண்வெளிக்கு போகிறாங்க. எதுக்கு விண்வெளிக்கு போகிற? மனித உயிர்களின் நோக்கம் அதுவாக இருக்கலாம். மனித உயிர்களோட வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தெரில இவங்களுக்கு.
எல்லோரும் ஏதோ ஒரு திசையில் போகிறாங்க. ஏன் போகிறீங்க, எங்கே போகிறீங்க? நான் ஒரு திசையில் போகிறேன், இது எங்கே போய் முடியுதுன்னு தெரில, இந்த பாதை எங்கே போய் முடியுதுன்னு தெரில, போகிறேன், எனக்கு ஒரு பாதை கிடச்சிருக்கு, நான் போகிறேன். அப்போது ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எங்கே போகிறேன்னு தெரியாமலே போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும். அப்போ ஒரு தெளிவு கிடைக்காது. அப்போ ஒரு கோபம் வரும். குழப்பத்தில் என்ன வரும், சரியான ஒரு தீர்வு கிடைக்காத, எப்படி வாழணும்னு தெரில, எங்கே போகணுன்னு தெரில, ஆனால் போய்கிட்டே இருக்கும். அங்கே போகிற வழியில் என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நம்ம இப்படியெல்லாம் போகிறோமே, என்ன நடக்கும்னு தெரியாது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ பயம் அதிகமாகும், மரண பயம் அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அணு உலைகளை உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன் உருவாக்கி வச்சுருக்காங்க? இல்லை, எனக்கு தெரியும், அதனால் நான் பண்ணுறேன். மனித உயிர்களின் நோக்கம் இதுவா? இல்லை, அப்படி மனித உயிர் நோக்கம் என்னன்னே தெரியாது. அதனால் எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் செஞ்சு வைப்போம். இதில் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ பயமாக இருக்கும், கோபம் வரும், குழப்பம், நிறைய குழப்பம், கோபம். இப்போ தானே ஏற்கனவே அந்த குழப்பம் கோபமும் ஆரம்பத்தில் இருக்குது. ஒரு 3000 வருஷத்துக்கு இந்த உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இவங்க கையில் கருவிகள்லாம் கிடைக்கிது, இயந்திரங்கள் கிடைக்கிது, ஆயுதங்கள் கிடைக்கிது. இயல்பாக அதற்கு முன்னாடி இவங்க எக்காரணம் கொண்டு இப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனித உயிர்கள் அவங்க திறமையானவர்களாகவே இருந்திருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்கள் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, எந்த கருவியும் இல்லை, உலோகத்தாலான எந்த கருவியும் இல்லை. ஒரு உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலோகத்தாலான எந்த கருவியும் உங்கள் கையில் இல்லவே இல்லை. அப்படின்னா நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க? உங்களுடைய திறமை என்னவாக இருந்திருக்கும்? நீங்கள் பெரிய செயல்கள் எதுவுமே செய்ய முடியாது. உங்கள்கிட்ட கத்தி இல்லை, அறுவாள் இல்லை, உலோகத்தாலான எந்த கருவி, இயந்திரங்கள், ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. உலோகம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் கல்லையும் மரக்கிளைகளையும் தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறீங்க, கருவிகளாக பயன்படுத்துவீங்க. அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் உங்களால்? மரக்கிளைகளையும் கற்களையும் வச்சுக்கிட்டு என்ன உங்களால் செஞ்சிட முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வீடை கூட கட்ட முடியாது, ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் இல்லாத நிலையில் உங்களால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது. இந்த இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, இந்த இயற்கையை திருத்தவே முடியாது, இந்த இயற்கையை மாற்றவே முடியாது. அப்போ மனித உயிர்களின் திறமை எப்படி இருந்திருக்கும்? உலோகங்கள் இல்லாத காலகட்டங்களில் மனித உயிர்கள் பிற உயிரினங்களைப் போல் தான் வாழ்ந்திருப்பார்கள். அவங்க திறமையானவர்களாக வாழ்ந்திருக்க முடியாது. மரங்களை கூட வெட்ட முடியாது. அப்போ இந்த உலகத்தை அந்த இயற்கையை அவங்களால் திருத்தி அமைக்கவே முடியாது. அவர்களுக்கு பெரிய விஷயங்களை செய்யணுங்கிற எண்ணம் கூட தோணாது. எப்போ கையில் உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ உலோகத்தாலான ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க, கருவிகளை உருவாக்குனாங்க. உலோகங்களை வச்சு கருவிகள் உருவாக்கும்போது இதை வச்சு குழி தோண்டலாம், கடப்பாறை மாதிரி எதையாவது உருவாக்கியிருப்பாங்க, இதை வச்சு குழி தோண்டலாம், இதை வச்சு மரம் வெட்டலாம். அப்போ தான் அவங்களுடைய திறமையை அதிகரிக்குது. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மனித உயிர்களால் இதெல்லாம் இந்த செய்ய முடியாத திறமைகள்லாம் அவங்க கண்முன் விரிவடையுது. என்னடா இது அவங்க என்ன பண்ணாங்க, இரும்பாலான ஒரு கடப்பாறை செஞ்சுருப்பாங்க. இதை வச்சுட்டு ஈஸியாக குழி தோண்டலான்டா, சூப்பராக இருக்குது, குழி தோண்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கிணறே தோண்டிட்டாங்க, அந்த கடப்பாறை வச்சு கிணறே தோண்டிட்டாங்க. உள்ளேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. கிணறு கண்டுபிடிக்கப்படுகிறது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கிணறே கண்டுபிடிக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி அவங்களால பெரிய பள்ளத்தை கூட தோண்ட முடியாது. அப்போது உலோகத்தாலான கருவி கண்டுபிடிக்கும் போது தான் புதிய கண்டுபிடிப்புகளை, மனித உயிர்களின் திறமையே அதிகமாகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அரிவாள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கூர்மையான ஒரு அரிவாள் போன்ற ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டி போடுறாங்க. மரத்தையே வெட்ட முடியுதா? மரத்தை வெட்டினோடனே அதை துண்டாக வெட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வீடு உருவாக்குறாங்க. அந்த மரக்கிளைகளை வச்சு வீடு கட்டுறாங்க. வீடு கட்ட முடியுது. வீடு கட்டுகிற திறமை எப்போ வருது? உலோகங்களாலான அரிவாள்லாம் கண்டுபிடிக்கப்படும் போது தான் வீடு கட்டுகிற திறமை மனித உயிர்களுக்கு வருது. ஆக மனித இப்படி தான் அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்புறம் உளி கண்டுபிடிக்கிறாங்க, சுத்தியல் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும், சுத்தியல் மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், உளி மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பலகைகள், மரங்களை வெட்டிய பலகைகளை உருவாக்குறாங்க, கதவுகளை செய்கிறாங்க, ஜன்னல்களை செய்கிறாங்க.
வீடுகளை கட்டுறாங்க. ஆக மனித உயிர்கள் திறமை பெரிதாக மாறுகிறது. ஆரம்பத்தில் ஒரு குடிசை கூட கட்ட முடியாது. உலோகங்கள் இல்லாத காலத்தில் மனித உயிர்களால் ஒரு குடிசையை கூட கட்ட முடியாது. ஏன்னா மரத்தை வெட்ட முடியாது. அப்படிங்கும்போது ஒரு குடிசை கூட அவங்களால சரியாக கட்ட முடியாது. அல்லது குடிசை ஒரு சாதாரண எளிமையான குடிசையை தான் கட்ட முடியும். சும்மா மரக்கிளைகளை ஒடிச்சு ஏதாவது நார் மாதிரி செஞ்சு, இந்த தாவர பொருட்கள்லேருந்து நார்லாம் செஞ்சு கயிறு மாதிரி கட்டி அதிலேருந்து ஒரு குடிசையை கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் திறமை இருந்தது. மனித திறமை என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தது. எப்போ இவங்க உலோகங்களை கண்டுபிடித்தார்களோ அப்போ தான் இவங்களுடைய திறமை, நமக்கு இதெல்லாம் முடியுமா, மனிதர்களால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறமை விரிவடைய ஆரம்பிச்சது. திறமையை பெரிதுபடுத்துவதற்கு இந்த உலோகங்கள் உதவியது. அதே நேரத்தில் அவங்க மனசில் இந்த எண்ணங்கள் எல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல, இடைவிடாமல் ஓய்வே இல்லாமல் எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள் இடைவிடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஒரு வேகம். இப்போ அறிவாள் வந்தாச்சு, கத்தி வந்தாச்சு. இப்போ மனித வாழ்க்கை அது நோக்கமே மாறி போகுது. இப்போ உலோகங்கள் இல்லாத காலங்களில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? குடும்பம், காதல், காமம், விளையாட்டு, சந்தோஷம். ஏன்னா அவங்களால விவசாயம் கூட பண்ண முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் விவசாயமே பண்ண முடியாது. ஏன்னா கருவிகள் இல்லை. நீங்கள் சமவெளிகளை உருவாக்க முடியும். மரங்களை வெட்டினா தான் சமவெளிகளை உருவாக்க முடியும். மரங்கள் வெட்டுவதற்கு உங்களுக்கு கருவிகள் தேவை, ஆயுதங்கள் தேவை. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்காத காலகட்டங்களில் நீங்கள் விவசாயமே பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடிஞ்சிருந்தா கூட நீங்கள் ஏதாவது மரங்கள், செடிகள், இப்போ பலாப்பழம், பப்பாளி மரம், கொய்யா மரம், இப்படி நீங்கள் விதைகளை போட்டு மரம் வளர்த்து அதுலேருந்து பழங்களை பறித்து சாப்பிடுவீங்க. இப்படி எளிமையான விவசாயம் தான் நீங்கள் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்படி எளிமையான விவசாயத்தை தான் அப்போ உள்ள மக்கள் செஞ்சுருப்பாங்க. அதை தாண்டி அவங்களால வேறு எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கி விவசாயத்தில் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்களே, 10 மணி நேரம் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா காலையில் போனாங்கன்னா சாயந்தரம் தான் வராங்க. காரணம், அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு அந்த கருவிகள் இருக்குது அவங்ககிட்ட. உலோகத்தாலான மண்வெட்டி இருக்குது, கருவிகள் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது. அதனால் அவங்களால 8 மணி நேரம் உழைக்கிறாங்க, 10 மணி நேரம் கூட உழைக்கிறாங்க தோட்டத்தில். இப்போ மண்வெட்டியே இல்லை, நீங்கள் தோட்டத்தில் எப்படி உங்களால் நிறைய நேரம் உழைக்க முடியும்? மண்வெட்டி இல்லை, உலோகங்களாலான எந்த கருவியும் உங்கள்கிட்ட இல்லை, ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் நிராயுத பாணியாக இருக்கிறீர்கள். உங்களிடம் கற்களும் கிளைகளும் தான் இருக்கிறது. நீங்கள் எப்படி ஒரு தோட்டத்தில் 8 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க? இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கற்கள் இருக்குது உங்கள்கிட்ட, அப்புறம் கிளைகள், மரக்கிளைகள், எங்கேயாவது தானாக ஒடிந்து விழுந்த மரக்கிளைகள், அது கூட ரொம்ப வலிமையாக இருக்குது. இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி விவசாய நிலத்தில் தினமும் ரொம்ப நேரம் செலவழிப்பீங்க? உங்களால் முடியாது. செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே அங்கே இல்லை. உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் நினச்சா கூட செய்ய முடியாது. நினைக்கவே மாட்டீங்க. எது முடியுமோ அதை தான் நம்ம நினைப்போம். நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அப்போ இதை வச்சு நம்ம இதெல்லாம் செய்ய முடியும், அப்போ தான் நம்ம நினைப்பே அதிகமாகும். உங்களால் முடியாத விஷயத்த நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அவங்க கஷ்டப்பட்டு, விவசாயத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. அவங்களுடைய ஒரே வேலை உணவை தேடுவது தான். விவசாயமும் செய்ய முடியாது. விவசாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டும் வேலை செய்ய முடியாது. விவசாயம் செய்வதாக இருந்தால் என்ன விவசாயம் செஞ்சுருப்பாங்கன்னா, விதைகளை ஊன்றி மரமாக வளர்த்து அதிலிருந்து பழங்களை பறித்து தின்றிருப்பார்கள். அவ்வளோதான். அதான் அந்த விவசாயம் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மக்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள். ஏன்னா தொழிலுக்காக அவங்க அதிக நேரத்தை செலவழிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா டெய்லி 3 மணி நேரம் கூட, ஏன்னா நேரடியாக போவாங்க, பழத்தை பறித்து சாப்பிடுவாங்க. உணவை தேடுவது தான் அவங்களுடைய வேலை. தொழிலுக்காக அவங்க நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்க மாட்டாங்க. குடும்பத்தினருக்காக நிறைய நேரத்தை செலவழிச்சிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி குடும்பத்தோடு ஏன் நேரத்தை செலவழிக்க முடியல? தொழிலுக்காக நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. தொழில் செய்கிற இடத்துல நிறைய நேரம் இருக்காங்க. அதனால் குடும்பத்தோடு நேரத்தை செலவிட முடியல. ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்க அதுக்கு காரணம், இன்றைக்கி தொழிலில் நம்ம ஏன் நிறைய நேரம் இருக்கிறோம்? உலோகங்கள் தான் காரணம். உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள், இயந்திரங்கள், இப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகள் தான் நாம் இன்றைக்கி தொழில்துறையில், தொழிற்சாலைகளில், அலுவலகங்களில், தொழில் நிறுவனங்களில் நிறைய நேரத்தை செலவிடுவதற்கு அதுதான் காரணம்.
நம்மகிட்ட இந்த இயந்திரங்களே இல்லை, கருவிகளே இல்லை, ஆயுதங்களே இல்லை, உலோகங்களாலான எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னா நம்ம தொழிலுக்காக நிறைய நேரத்தை செலவிடவே முடியாது. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வந்து மக்கள்கிட்ட அரிவாள் இல்லை, கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, கடப்பாரை இல்லை, மண்வெட்டி இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தொழிலுக்காக தினமும் அதிக நேரத்தை செலவிடுவாங்க? கொஞ்சம் அப்போ கும்பலாக ஒரு குடும்பத்தோடு போயிட்டு உணவை தேடுறது தான் அவங்களுடைய வேலை. ஆக குடும்பத்தோடு இருந்திருப்பாங்க. மன அழுத்தமே அவங்களுக்கு இருந்திருக்கு, ஜாலியாக இருந்திருப்பாங்க. கிடைக்கிறத பறித்து சாப்பிட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க. நல்ல காதல், சுதந்திரம் அவங்ககிட்ட இருந்திருக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவருடைய வேலையாகவே இருந்திருக்கும். சுதந்திரமாக ஆடுவாங்க, ஓடுவாங்க, நடப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, மரத்தில் ஏறி இருப்பாங்க, பழத்தை பறிச்சிருப்பாங்க. மனித வாழ்க்கை மென்மையாக இருந்திருக்கும். மனித திறமைகளும் மென்மையாக இருந்துச்சு. எப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் என்ன பண்ணாங்க, அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு தொழில்துறையில் அதிக நேரம் உழைச்சாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா ஆண் பெண் உறவில் வந்து இடைவெளி ஏற்பட்டுச்சு. குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு தனித்தனியாக தொழிலில் இவங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உறவு முறையில் பிரிவு ஏற்பட்டுது. ஒன்றா இருக்கிற நேரம் வந்து குறைஞ்சி போச்சு. மனித திறமைகள் அதிகமாகிடுச்சு. மனித திறமைகள் அதிகமாகும்போது உலோகங்களுடைய பயன்பாடு தான் மனித திறமைகள் அதிகமானதுக்கே காரணம். மனித திறமைகள் அதிகமாகும்போது அந்த திறமைங்கிறது தொழிலை சார்ந்ததாக இருக்குது. தொழிலில் அதிக நேரம் செலவிடுவது. அதனால் ஆண் பெண் உறவு வந்து இடைவெளி ஏற்பட்டுச்சு. ஆண் பெண் இருவரும் சேர்ந்துருக்கிற நேரம் குறைஞ்சி போச்சு. குடும்பத்தோடு சேர்ந்திருக்கிற நேரம் ஆண் பெண் இருவருக்கும் குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் அன்பு பாசம் குறைந்து விட்டது. காதல் என்பது குறைந்து விட்டது. இதுவும் பெண்கள் அடிமைப்படுவதற்கு காரணம். ஏன்னா அன்பு தான் வந்து ஆண்களை கட்டுப்படுத்தும், அடிமைப்படுத்தும். பெண்கள் தங்களுடைய அன்பால் தான் ஆண்களை கட்டுப்படுத்துவார்கள். ஆண்களை கட்டுப்படுத்த முடியாமல் போகிற காரணம் என்னென்னாக்கா, தொழில்துறையில் ஆண்கள் அதிக நேரத்தை செலவிடுறாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்கிற நேரம் குறைவு. குடும்பத்திற்காக ஆண்கள் செலவிடுகிற நேரம் குறைவு. அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இடைவெளி அதிகமாகுது. அதனால் பெண்களின் கட்டுப்பாட்டிலிருந்து ஆண்கள் வந்து வெளியேறுறாங்க. தொழில் திறமையால் வந்து ஒரு புதிய உலகம் உருவாக்கப்படுகிறது. தொழில் திறமை வந்து ஒரு புதிய உலகம், இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்படுகிறது. இயந்திர அறிவியல் உலகம் வந்து எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ இருந்தது ஆரம்பிக்குது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு ஆண்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஆக எப்போ வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுதோ அப்போ தான் ஆண்கள் வந்து பெண்களின் பார்வைக்கு பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாறிப்போனார்கள். பெண்கள் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். அது வரைக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் ஆண்கள் வந்து தொழில்துறையில் நிறைய நேரத்தை செலவழிக்க முடியாது. தொழிலில் வந்து விவசாயத்துலேயே எல்லோரும் ஒன்றா தான் இருந்தாங்க, காதலிச்சிட்டு இருந்தாங்க. பெண்களும் ஆண்களும் நெருங்கி இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணால் பெண்களுடைய கட்டுப்பாட்டில் ஆண்கள் இருந்தாங்க. பெண்களுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு ஆண்கள் பெண்களின் அருகிலே இருந்தாங்க. கணவன் மனைவி, காதலன் இவங்களாம் பிரியவே மாட்டாங்க, ஒன்றாவே இருந்தாங்க. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த உலோகங்களால் மனித திறமைகள் அதிகமாகிது, தொழில் திறமை அதிகமாகிது, தொழிலில் நேரம் அதிகமாக செலவழிக்கப்பட்டது. அப்போ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இடைவெளி அதிகமாகுது. பெண்ணுடன் ஆண் இருக்கின்ற நேரங்கள் குறையுது. அது மாதிரி குடும்பத்தோடு ஆண்கள் இருக்கின்ற நேரம் குறையுது. பெண்கள் இதனால் என்ன ஆகுனாக்கா, தொழில் திறமை அதிகரிக்குது, ஆண்கள் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள், குடும்பத்தோடு செலவழிக்கிற நேரம் குறைஞ்சி போகுது. அதனால் ஆண்கள் பெரியவர்களாக மாறி போகிறார்கள். பெண்களின் கட்டுப்பாட்டிலிருந்து அவர்கள் விலகி விடுகிறார்கள். பெண்கள் தங்களுடைய அன்பால் ஆண்களை கட்டுப்படுத்துவதை ஆண்கள் விரும்பவில்லை, ஆதிக்கம் செலுத்துவதை ஆண்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இப்போ ஆண்கள் தங்களை பெரியவர்களாக உணர்கிறார்கள். அதனால் பெண்களுடைய ஆதிக்கத்தை ஆண்கள் விரும்பவில்லை. பெண்களை பெரியவர்களாக ஆண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வரை பெண்கள் பெரியவர்களாக ஆண்களின் பார்வைக்கு தெரிந்தார்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆண்கள் பெரியவர்களாகி போனார்கள், பெண்கள் குழந்தைகளாகி போனார்கள். தொழில் திறமையால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தொழில்துறை வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. ஆண்களின் தொழில் திறமை வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. ஆண்களின் தொழில் திறமையை சார்ந்து மனித வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டது.
அப்போது ஆண்கள் பெரியவர்களாகி போனார்கள். அதன் காரணமாக பெண்கள் வந்து குழந்தைகளாகி போனார்கள். தொழில்துறையில் ஆண்களுக்கு இணையாக பெண்களால் போட்டி போட முடியல. ஆண்களைப் போல் பெண்கள் செயல்பட முடியல. அதனால் பெண்கள் குழந்தைகளாகி போனார்கள், ஆண்கள் பெரியவர்களாகி போனார்கள். இப்போ வந்து 2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் வரும். அப்போ வந்து நீங்கள் இயந்திரங்கள்லாம் கிடைக்காது. இப்போ இருக்கிற மோட்டார் வாகனங்கள், நம்ம இந்த இயந்திரங்களுக்கு போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடைக்காது நமக்கு. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்திலேருந்து சேகரிக்கப்பட்ட கத்தி, கடப்பாரை, ஈட்டி, மண்வெட்டி இதெல்லாம் நாம் சேர்த்து வச்சுருப்போம். இது வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோம், அந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த உலகத்தில் மண்வெட்டிலாம் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. மண்வெட்டி உற்பத்தி செய்ய மாட்டாங்க, கடப்பாரை உற்பத்தி செய்ய மாட்டாங்க. ஆனால் உற்பத்தி செய்யலாம் ஒருவேளை. எப்படின்னா, இங்கே இருக்கிற உலோகங்கள் இருக்குல்ல, தண்டவாளங்கள், ரயில்வே தண்டவாளங்கள், அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா துண்டித்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து நெருப்பு பற்ற வச்சு துண்டித்து பழுக்க காய்ச்சி அதை துண்டு துண்டாக என்ன பண்ணுவாங்க, மக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ தண்டவாளங்கள் இருக்குது இந்தியா முழுதும், உலகம் முழுக்கும் எவ்வளோ தண்டவாளம் இருக்குது. ஏன்னா அந்த தண்டவாளத்தில் பயன்படுத்தப்படுகிற உலோகம் என்பது ரொம்ப வலிமையானது, அவ்வளோ ஈஸியாக துருப்பிடிக்காது, ரொம்ப காலத்துக்கு நிலச்சி நிற்கும். இப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உலோகங்கள் தேவை. இப்போ வந்து தொழிற்சாலைகள்லாம் 2040க்கு பிறகு செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இந்த மண்வெட்டிகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை, அப்புறம் கடப்பாறை இதெல்லாம் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைலாம் மூடப்பட்டு விடும். அதற்கு பிறகு இந்த உலோகங்களால் ஆன கருவிகளை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை வந்து எங்கேயுமே இருக்காது, உலகம் முழுக்கவே எங்கேயுமே இருக்காது. அப்போ உலோகங்களை அதன் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கிற இரும்பு தொழிற்சாலை அதெல்லாம் கூட மூடப்பட்டு விடும். அப்போது இரும்பு உலோகங்கள் இதெல்லாம் எங்கேயுமே மக்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஏற்கனவே அவங்க வாங்கி வச்ச உலோகங்கள் அவங்கள அதை பயன்படுத்துவாங்க. வாங்கி வச்ச அருவா, கத்தி, கடப்பாரை, ஈட்டி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, பத்திரமா வச்சு பயன்படுத்துவாங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்கிற தண்டவாளங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த தண்டவாளத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா துண்டு துண்டாக அதை வந்து எடுத்து நெருப்பு பற்ற வச்சு பழுக்க காய்ச்சி துண்டு துண்டாக எடுத்து அதை வந்து ஆயுதங்களாக மாற்றுவாங்க, கடப்பாறையாக மாற்றுவாங்க. முக்கியமாக கடப்பாறையாக மாற்றி குழி தோண்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு முயற்சி இருக்கும். இதை வந்து நம்ம எவ்வளோ வருஷம் பத்திரமா வச்சுருக்கோமோ, இப்போ நான் சொல்கிறேன் 2040க்கு பிறகு உலகம் செயலிழக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான கருத்து படிப்படியாக வலுக்க ஆரம்பிக்கும்போது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான உலோகங்கள், ஆயுதங்கள், கருவிகள் எல்லாத்தையும் இப்போவே சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதை சேகரித்து கொடுக்குற வேலை வந்து அரசாங்கம் தான் ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பயன் தருகிற ஆயுதங்களை கருவிகளை தயாரித்து கொடுக்கணும். அப்போ இந்த உலகத்துலேருந்து நாம் எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த உலகத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம். 2040க்கு பிறகு 2040க்குள்ளே நாம் சேகரித்து வச்சுக்கணும், நிறைய சேகரித்து வச்சுக்கணும். வரும் ஆயுதங்கள் மட்டும் இல்லை, அம்மி, உரல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரல். அப்படின்னா 800 கோடி உரல் தேவை. ஒவ்வொருத்தரும் ஒரு அம்மிக்கல், 1 இல்லைன்னா 2. அப்போ 800 கோடி அம்மிக்கல் தேவை. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அம்மிக்கல்லாம் தயாரிக்க முடியாது. தயாரிக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட உளி இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற உளி, சுத்தியெல்லாம் இருக்குது. அந்த சுத்தியலையும் உளியையும் வச்சு நாம் வந்து அம்மிக்கல்லையும் உரலையும் தயாரிச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம். யார் தயாரிப்பா அந்த வேலையை? நான் செய்வேனா? நீங்கள் செய்வீங்களா? உங்கள்கிட்ட உளியை கொடுத்தாச்சு, சுத்தியலை கொடுத்தாச்சு, உங்களால் ஒரு அம்மி கல்லை கொத்த தெரியுமா? உங்களுக்கு ஒரு உரலை கொத்துவீங்களா உங்களால்? எல்லாராலையும் முடியாது. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் அந்த தொழில், இப்போல்லாம் எல்லா தொழிலும் வந்து மிஷினால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மி கல், ஆட்டு உரல் எல்லாமே வந்து உலக்கை, உரல் எல்லாமே வந்து மிஷினால் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மிஷின்லாம் செயலிழந்து போயிடும் 2040க்கு பிறகு. உங்கள் கையில் வந்து சுத்தியல் இருக்குது, உளி இருக்குது, கடப்பாறை இருக்குது. உங்களால் வந்து ஒரு பாறையும் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய பாறையும். உங்களால் அந்த பாறையை செதுக்கி நீங்கள் அம்மியாக மாற்றித்தாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் கஷ்டப்படணும்? அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. இனிமே போயிட்டுலாம் நம்ம அதை தெரிஞ்சிக்க மாட்டோம். அவ்வளோதான். மனித உயிர்கள் மென்மையாக மாறப்போகிறார்கள், மென்மையானவர்களாக மாறப்போகிறார்கள். நமக்கு வந்து கடினமாக முரட்டுத்தனமானவர்களாக மாறிய போது தான் இந்த அம்மிக்கல்லெல்லாம் கண்டுபிடிச்சோம். 2040க்கு பிறகு மனித மூளையின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படுகிறது. 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மனித மூளையில் ஏற்பட்ட மாற்றம் தான் காரணம், அதன் செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம்.
எப்படின்னா, நாம் இன்றைக்கி வந்து திறமை அதிகமானவர்களாக இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள் இதெல்லாம் வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த வேகமாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, எங்கே போகிறோன்னே நமக்கு தெரில. அப்போ ஒரு குழப்பம், கோபம், பயம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம திறமைகள் அப்போ வந்து நம்மளுடைய திறமை அதிகரிக்குது. அப்போ வந்து நம்முடைய திறமை அதிகரிக்குது. இப்போ இந்த 2040க்கு பிறகு ஒரு 2025க்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய மூளையின் செயல்பாட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க வளர்ந்த பிறகு ஒரு 20 வயசுக்கு பிறகு அவங்களுடைய எண்ணங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. அவங்களுக்கு வந்து இடைவெளி இல்லாமல் வந்துக்கிட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், கற்பனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி 2025க்கு பிறகு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எண்ணங்கள் பிற்பாடு அவங்க ஒரு 20 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள்லாம் தொடர்ச்சியாக வராது. அது நிறுத்தப்பட்டு விட்டது. அது தேவையில்லை. அப்படி தொடர்ச்சியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறுத்தப்பட்டு விட்டது. யாரிடம் என்றால் என்னிடம். நான் தான் முதலில் அந்த நிலையை அடைகிறேன். எதிர்காலத்தில் அந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது நடக்கும். இப்படி தான் நடக்கும். முதல்ல எனக்கு நடக்குது. அதுக்கப்புறம் இனிமேல் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இயற்கையாகவே அது வரும். அந்த மாற்றம் என்பது இயற்கையாகவே நடக்கும். அப்போ மென்மையானவர்களாக நம்ம மாறிவிடுவோம். அந்த மூளையின் செயல்பாடு மென்மையானதாக மாறுகிறது. மூளைக்கு குழப்பம் இல்லை. எப்படி வாழணுங்கிற குழப்பம் இல்லை. நாம் முழுமையடைந்து விட்டோம். மனித உயிர்களாக முழுமையடைந்து விட்டோம். மனித உயிர்களாக முழுமையடைய வேண்டுமென்றால் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, எப்படி வாழணும், என்ன செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, உறவு முறையெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்வதற்கான நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். அம்மான்னா யார், அப்பான்னா யார், அப்பாவை ஏன் அப்பான்னு கூப்பிடணும், அம்மாவை அம்மாவான்னு ஏன் கூப்பிடணும், சகோதரின்னா என்ன, ஏன் சகோதரியை திருமணம் செஞ்சுக்கூடாது, ஏன் சகோதரனை திருமணம் செஞ்சுக்கூடாது, இப்படி நிறைய மொழியை கண்டுபிடிக்கணும். நாம் பேசுவதற்கு மொழியை கண்டுபிடிக்கணும். அதற்கான ஆராய்ச்சியில் தான் நம்ம இவ்வளோ நாள் வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம மொழியை கண்டுபிடித்து விட்டோம். மொழியை கண்டுபிடிப்பில் முழுமையடைந்து விட்டோம். நாம் பேசுவதற்கு, மனித உயிர்களாக பேசுவதற்கு நாம் மொழியை கண்டுபிடிப்பதில் ஒரு முழுமையான வெற்றியை பெற்றுவிட்டோம். ஆக இதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றமே ஏற்படுது. நாம் வந்து வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்கான அடையாளம் தான் அந்த மனித மூளையின் செயல்பாட்டில் அந்த எண்ணங்கள், யோசனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வருவது நிறுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக வருவது நிறுத்தப்படும் பொழுது அது ஓய்வு அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மக்கிட்ட கோபம் இல்லை, குழப்பம் இல்லை, எப்படி வாழணும், என்ன பேசணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், உறவு முறைகள்னா என்ன, அம்மான்னா என்ன, அப்பா என்ன, சகோதரன்னா என்ன, ஏன் சகோதரர்களை திருமணம் செஞ்சுக்கூடாது, ஏன் வந்து சகோதரிகளை திருமணம் செஞ்சுக்கூடாது, யாரை திருமணம் செஞ்சுக்கணும், குடும்பம்னா என்ன, கூட்டு குடும்பம்னா என்ன, நிர்வாகம்னா என்ன, நமது அடிப்படை உரிமைகள்னா என்ன, இப்படி எல்லாவற்றிலும் நாம் முழுமையடைந்து விட்டோம். இப்பொழுது நமக்கு குழப்பம் இல்லை, கோபம் இல்லை, பயம் இல்லை, தெளிவாக இருக்கிறோம். ஏன் சண்டை போடக்கூடாது, ஏன் வன்முறையில் ஈடுபடக்கூடாது, எதற்காக போரிடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டோம். இனிமேல் சண்டை போட மாட்டோம். இனிமேல் அன்பு பாராட்டுவது, உரிமையோடு சண்டை போடுகிற வேலை நமக்கு இருக்குது. இனிமேல் சண்டை போடுவோம். ஏன்னா உரிமையோடு சண்டை போடுவோம். உரிமை உள்ளவர்களிடம் மென்மையாக சண்டை போடுவோம். ஆக இப்போ நமக்கு வந்து குழப்பம் இல்லை, கோபம் இல்லை, தெளிவாகிட்டோம். அந்த தெளிவு தான் தொடர்ச்சியாக எண்ணங்கள் வருவதை நிறுத்தி விடுகிறது. தேவையில்லாமல் செயல்கள் இப்போ வந்து விண்வெளிக்கு போகிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதை பற்றி சிந்திக்கிறது தேவையில்லாத சிந்தனை. ஆக இந்த தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத செயல்கள் இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த எண்ணங்கள் தொடர்ச்சியாக வருது காரணம். அப்போ தேவையானது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எண்ணங்களில் இடைவெளி ஏற்பட்டுரும். தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்துட்டுருக்குல்ல, அதில் இடைவெளி ஏற்பட்டுரும். தொடர்ச்சியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. எதை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த எண்ணங்கள், யோசனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிற எண்ணங்கள், யோசனைகளில் இடைவெளி வந்துவிடும். ஓய்வு கிடைக்க ஆரம்பிச்சுவிடும். நம்ம மென்மையானவர்களாக மாறிவிடுவோம். தொடர்ச்சியாக உழைக்கிறது தான் அந்த மனம் என்பது தொடர்ச்சியாக எண்ணங்கள், யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதுதான் நம்முடைய வலிமை அதிகரிப்பதற்கு காரணம். நாம் வந்து கடினமானவர்களாக மாறி போனதற்கு காரணம். குழந்தைகளாக இருக்க வேண்டிய ஆண்கள் பெரியவர்களாக மாறி போனதற்கு காரணம். பெரியவர்களாக இருக்க வேண்டிய பெண்கள் குழந்தைகளாக மாறி போனதற்கு அதான் காரணம். அதனால் வந்து அந்த மாற்றம் வந்து முதல்ல யாருக்கிட்ட நடக்குது, என்கிட்ட நடக்குது. அதனால தான் என்னால் சொல்ல முடியுது, ஒரு புதிய உலகம் எப்படி இருக்கணும்னு என்னால் சொல்ல முடியுது.
நான் வெறும் மனித நிலையில் அடைந்தேன்னா அது சும்மா கிடையாது. எனக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி தெரியணும், எதிர்காலத்தில் வரப்போகிற உலகம், அங்கே மக்கள் எப்படி வாழ போகிறாங்க. எனக்கு குழப்பமே இல்லை. நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு கோபங்களே இல்லை. எனது கோபங்களுக்கு நான் தீர்வு கண்டு விட்டேன். நான் இப்பொழுது தெளிவை அடைந்து விட்டேன். இந்த தெளிவு இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இயல்பாகவே வரும். நான் எப்படி வாழணும், எதிர்காலத்தில் எப்படி வாழ போகிறாங்க, மனித இனத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது. ஏனென்றால் நான் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறேன். உங்களை வழிநடத்தி செல்கிற தகுதி எனக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் இப்பொழுது உங்களின் எதிர்காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பது பற்றிய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேகமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட நான் வேகமான மனிதன் என்பது உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதிர்காலத்துக்கு நான் போயிட்டேன். எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், அந்த உலகத்திற்கு நுழைவதற்கு தகுதியானவனாக, அந்த முதல் வரிசையில் முன்னுக்கு செல்பவனாக நான் இருக்கேன். எல்லாருமே அங்கே தான் போகிறோம். ஆனால் அந்த உலகத்திற்கு முதலில் நுழைகின்றவனாக நான் இருக்கிறேன். நுழைந்து விட்டவனாக நான் இருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டு நான் புதிய உலகத்தை கண்டுபிடித்து இந்த உலகத்தை வெற்றி பெற்றவன் நான். இந்த உலகத்தை வெற்றி பெற்றதால் தான் என்னால் புதிய உலகத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த உலகத்தை கடந்து விட்டேன். இந்த உலக பிரச்சனைகளை கடந்ததால் தான் என்னால் புதிய உலகை கண்டுபிடிக்க முடிந்தது. நான் இப்பொழுது புதிய உலகை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எதிர்கால உலகை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். மனித உயிர்களின் பயணங்கிறது இந்த முழுமையை நோக்கியது தான். முழுமையடைய வேண்டும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகை கடக்க வேண்டும். நான் அந்த இடத்தை அடைந்து விட்டேன். எல்லாருமே அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் அந்த இடத்தை அடைந்து விட்டேன். நான் எனது வெற்றியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.